கேள்வித்தாள் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஒரு நாள் முன்னதாக குரூப் 1 தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட காரணம் என்னவென்று போட்டித் தேர்வு பயிற்சியாளர் நடராஜ் சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். குரூப் 1 தேர்வுக்கான முதுநிலை தேர்வு, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எக்ஸாம் நடத்தி 50 நாட்களில் நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர்களுடைய முதுநிலை தேர்வில் கேட்கப்பட்ட 200 கேள்விகளில் 35லிருந்து 40 வினாக்கள் தவறுதலாக இருந்தன. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளையில், மதுரை கிளையில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கிற்கு இன்று பதில் சொல்லணும்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்கிறாரு. இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டிய டிஎன்பிஎஸ்சி ரொம்ப புத்திசாலித்தனமாக நேற்று ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஏனோ தோணுன்னு சொல்லி தான் தோண்டித்தனமாக டிஎன்பிஎஸ்சி ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த 96 பேர் யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் இவங்க எக்ஸாம் நடத்துன மாதிரி தெரியுது. நான் இப்படி தான் எக்ஸாம் வைப்பேன், நான் இப்படி தான் கரெக்ஷன் பண்ணுவேன், இப்படி தான் ரிசல்ட் போடுவேன்னு சொல்லி நம்பி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளின் தலையில் மண்ணை போட்டு விட்டார்கள் டிஎன்பிஎஸ்சி. கர்நாடக மாநிலத்தை போன்று தமிழ்நாட்டில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வையும் உடனடியாக இந்த அரசாங்கம் ரத்து செய்துவிட்டு மீண்டும் நடத்த வேண்டும் என்று மாணவிகளின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.